Hey guys, welcome to my channel Tarni's Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல லைன் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி பிரைடல் மெஹந்தில ஹேண்ட்ஸை ஃபில் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதே நம்ம இப்போ ஒரு சிம்பிள் டிசைனா போடுறோம் அப்படின்னா wristல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பேசிக்காக இதில் வந்து ஒரு பார்டர் டிசைன் போட்டுட்டு பார்டர் லைன்னு சொல்லுவாங்க, 4 லைன் வரைஞ்சி ஷேட் பண்ணுறது. ஸோ அந்த பார்டர் லைன் வரைஞ்ச பிறகு தான் வந்து நம்ம இந்த லைன் டிசைன்ஸ் எல்லாமே போட போகிறோம். இதில் என்னென்ன பேசிக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூன் நான் வந்து பிரைடல் எலிமெண்ட்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டாக ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அந்த வீடியோஸ்க்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ லைன் டிசைனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார்டர் டிசைன் வரைஞ்சிக்கிறோம். 4 லைன்ஸ் வரைஞ்சிட்டு நடுவில் இருக்கிற 2 லைன்ஸை வந்து ஷேட் பண்ணிக்கணும். இது வந்து நான் மெஹந்தியில் போடலை, நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு கோன்லேயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து ப்ரஷ் பெனில் போட்டிருக்கேன், ஏன்னா ஷேடிங்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ப்ரஷ் பெனில் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சி ஒரு ட்ராப்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ட்ராப்ஸ்னும் எடுத்துக்கலாம், இதை லீஃப்னும் எடுத்துக்கலாம். ஸோ அது வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து வர்றது எல்லாமே ஒரு சைஸ் கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்தது கொஞ்சம் கம்மியாக, அதுக்கடுத்த லைன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக, இந்த மாதிரி வரையும்போது சென்டரில் வந்து பெருசாக இருக்கும், சுற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிசைன். செகண்டும் இதே மாதிரி ஒரு பார்டர் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுக்கு ஒரு டாட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா லீவ்ஸ் தான் வரைய போகிறோம். அந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கர்வியாக வரைஞ்சிக்கிறோம், டவுன்வர்ட்ஸில் இருக்குது, கீழே பார்த்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் பாதியிலேருந்து நம்ம லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அடுத்ததாக இதே மாதிரி தான் ஃபஸ்ட் இதில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதில் ஸ்ட்ரைட் லைன் குறைஞ்சு வரும். இதில் கர்வியாக அந்த லீவ்ஸை வந்து ஒரு சைஸ் கம்மியாக அப்படியே அந்த லைனோட எண்டு வரைக்குமே நம்ம போட்டுக்கணும். மேலே போக நம்ம வந்து லீஃப் சைஸை வந்து குறைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் லீஃப் சைஸை பெருசாக வச்சுட்டு அந்த லைனை குறைச்சும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்தும் திருப்பி அதே மாதிரி நம்ம பார்டர் லைன் வரைஞ்சிக்கிறோம், சின்னதாக ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறமா இதே லீஃப் வந்து மேலே இருந்தே லீஃப் டவுன்வர்ட்ஸாக வரைஞ்சிக்கிறோம். இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி அதுக்கப்புறமா டவுன்வர்ட்ஸில் லீஃப் வரைஞ்சிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம மேலேருந்தே லீஃப் வரைஞ்சிக்கணும். அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு லீஃபு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வரைஞ்சிக்கிறோம். அதை வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் குறைச்சி அந்த மொதல் சைஸை விட ஒரு 1/2 இன்ச் குறைச்சி சின்னதாக வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து அதை விட குறைச்சி வரைஞ்சி அதையும் ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் டிசைன். அடுத்தது ஃபோர்த்து. இதுலேயும் சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி ஒரு லீஃப் ஒன்று டவுன்வர்ட்ஸில் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு லைன் வரைஞ்சி ஒரு டாட் வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்பைரல் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த ஸ்பைரலில் ஃபாலோ பண்ணி எல்லாமே கர்வாக தான் வரணும். அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிறோம். திருப்பி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி ஒரு டாட்டு. இதுலேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு இதை விட அடுத்து வரைகிறது கொஞ்சம் சைஸ் குறைச்சி வரைஞ்சிக்கணும். அடுத்த டிசைன் அதே மாதிரி பார்டர் வரைஞ்சிட்டு நம்ம வந்து சின்னதாக ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு லீஃப் போட்டுக்கிறோம். தென் சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சி கீழே ஒரு லீஃப் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்தே கர்வியாக ஒரு லீஃப் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பைரல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்த டிசைன் வந்து சென்டரில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சி டைமண்ட் மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து 2 சைட்லேயுமே ஸ்பைரல்ஸ் வரைஞ்சிட்டு அந்த ஸ்பைரலை சுற்றி குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கிறோம். அந்த ஸ்பைரலுக்கு ஓப்பனிங்கில் வந்து பெரிய டாட்டில் இருந்து ஆரம்பித்து உள்ளே முடியும் போது குட்டி டாட்டில் முடிச்சுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதை சுற்றியும் நீங்கள் ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுத்து ஷேடிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் லைன் டிசைன்றனால நான் ஷேடிங்ஸ் எதுவுமே பண்ணலை.
அடுத்தது அதே மாதிரி ஒரு பார்டர் டிசைன் வரைஞ்சிக்கிறோம். தென் ஒரு நடுவில் வந்து ஒரு லைன் வரைஞ்சி ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிறோம். சுற்றி அதே மாதிரி கொஞ்சம் சைஸ் குறைச்சி லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ஒரு இதை ஷேட் பண்ணி ஒரு இதை ஷேட் பண்ணாமல் அடுத்தது ஷேட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே லீவ்ஸ் போட்டுட்டு கடைசியாக எண்ணில் 2 பக்கமும் ஸ்பைரல் போட்டு முடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் லீஃப் போட்டும் முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பைரலை சுற்றி எதுவும் ஃப்ளார்ஸ் வேணும்னா நீங்கள் குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டும் முடிச்சுக்கலாம். அடுத்த டிசைன்னா அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அடுத்த கர்வியாக லைன்ஸ் வரைஞ்சி அதில் நம்ம வந்து டாட் வைக்க போகிறோம். டாட் வந்து நீங்கள் ஒரே சைஸ்லேயே வச்சுக்கலாம், இல்லை டாட்ஸும் நீங்கள் குறைக்கணுன்னா குறைச்சிக்கலாம். அந்த கர்வ்ஸ் வந்து ஆனால் நீங்கள் வரைஞ்ச கர்வை விட நெக்ஸ்ட்டு கர்வ் வந்து உங்களுக்கு சின்னதாக வரணும். ஸோ இதோட நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.